சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஆடுகளை இணைத்து மீட்டாரே,
கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சமூகத்துல வந்து அவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் எழுந்து தேவனை நாம் ஆராதிப்போமா? முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் தேவனை நோக்கி ஆராதிப்போம். நம்மளுக்கு நம்பிக்கைக்குரிய தெய்வம் அவர் ஒருவர் தான். அவரையே நம்பி அவரை தஞ்சமாய் நோக்கி வந்திருக்கிற நாம் ஒரு நாள் விற்கப்பட்டு போகணும். ஆண்டவர்கிட்ட நாம் உற்சாகமாய் கரங்களுக்கு தேவனை நாம் ஆராதிப்போம். விசுவாசத்தோடு நாம் பாடல்களை அறிக்கை செய்து தேவனை நோக்கி நாம் பாடுவோம்.
இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக சொல்லுவோம். தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, 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 தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நீ வாக்கு பண்ண தெய்வம், வாக்கு மாறா தெய்வமா இருக்கிறீங்க. அந்த வாக்கை இந்த மாதத்துல உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த மாதத்துல எங்களுக்கு நீங்க என்ன எங்க வாழ்வில் செய்ய தீர்மானம் திட்ட வைத்திருக்கிறீங்களோ அதே மாத்திரம் எங்கள் வாழ்வில் செய்யுங்க என்று அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறிட மனப்புத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தெய்வமா இருக்கிறார். மனுஷன் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கலாம், மனிதர்கள் தடுக்கலாம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையில் நிற்கும் என்று சொன்ன பிரகாரம் அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒருபோதும் குறை வைக்க மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை குறித்து எங்கள் சூழ்நிலை வைத்து நீங்கள் என்ன செய்ய தீர்மானம் திட்ட வைத்திருக்கிறீங்க, உங்களுடைய சித்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா. அவரை மாத்திரம் நம்பி நாம் அவர்கிட்ட அர்ப்பணிப்போம். அவர் தான் நம்முடைய நம்பிக்கைக்குரிய தெய்வம். நாம் உற்சாகமாய் நம்பிக்கையோடு சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. மறவாமல் நினைப்பவர்
இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையிலே நீங்க அடைந்த அவமானத்துக்கு பதிலாக, நீங்க அடைந்த வேதனைக்கு துக்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொல்கிறார். அதற்கு அவர் மேல நாம் நம்பிக்கையா விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் நம்முடைய சொந்த ஆற்றலையோ சொந்த செயலையோ நம்முடைய வருமானத்தையோ நம்முடைய காரியங்கள் நம்முடைய உடல் பலவீனத்தையோ நாம் முன்வைக்காதபடி தேவன் மாத்திரம்தான் நம் வாழ்விலே எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அவரை நம்பி வந்த எனக்கு அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த காலையிலே தேவனத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சொந்த காரியங்கள் எதையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கலாம் ராஜா. எங்கள் மேற்றுமே எங்கள் பெருமைகளோ எங்களுடைய அகந்தில எல்லாவற்றையும் நீங்கள் நிர்மூலமாக்கி போட்டு தேவனை மாத்திரம் நாங்கள் தஞ்சமாய் பிடித்துக்கொள்ள, தேவனை மாத்திரம் நாங்கள் அடைக்கலமாய் பிடித்துக்கொள்ள இந்த மாதம் முழுவதும் எங்களை நீ நடத்தப் போகிற இந்த மாறாத கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் உமக்கு நாங்கள் கோடாக்கோடி நன்றி செலுத்த இந்த காலை வேளையில் வந்திருக்கும் என்று நாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா? இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தப் போகிற மகா பெரிய கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் நம் கோடாக்கோடி தேவனுக்கு நாம் நன்றி பலிகள் கிருபைகளை ஏறெடுப்போம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. மட்டுமா தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தேவன். மீதியாக இருக்கிற பகுதி தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற மாமா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.